இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பொதுமக்களால் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆசியாவிலேயே இரண்டாவது உயரமான விநாயகர் சிலை இருக்கக்கூடிய கோவையில் பிரசித்தி பெற்ற புளியங்குளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 50 கிலோ சந்தன காப்பும் 2 டன் மலர்களாலும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு அதிகாலை முதலே விநாயகருக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலையிலேயே விநாயகர் சிலை வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1 அடி விநாயகர் சிலை முதல் 10 அடி விநாயகர் சிலை வரை உருவாக்கப்பட்டு அதனை வாங்கி பக்தர்கள் ஆங்காங்கே வழிபட்டு வருகின்றனர். மேலும் வீடுகளில் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே விநாயகர் சிலை தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த மண்பாண்ட தொழிலாளர்களிடம் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் விதிகளுக்கு உட்பட்டு களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலையை வாங்க பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர். மேலும் பூஜைக்கு தேவையான குடை, எருக்க மாலை, மாவிலை மற்றும் தேங்காய் பழம் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்களையும் வாங்கி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டி கோட்டை பெரிய பகவதி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட சேடப்பட்டியில் அமைந்துள்ள கோட்டை பெரிய பகவதி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதனை ஒட்டி பல்வேறு முக்கிய புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தீர்த்த கலசங்கள், பால்குடம் மற்றும் முளைப்பாரி அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சேடப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பக்தர்கள் புனித நீர் மற்றும் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். இதனை காண ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் குவிந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான சான்றிதழ்களை உருவாக்கி இடங்களை விற்பனை செய்து வந்த சிவராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே குதிரைச்சந்தல் ஏரிக்கரை பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கள்ளக்குறிச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர் உத்தரவின் பெயரில் காவல்துறையினர் குதிரைச்சந்தல் பகுதிக்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக நின்ற 6 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 195 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.